கண்ணாசைவில் மின்னல் விழ புன்னகையில் பூக்கள் விழ கையசைவில் வாரம் விழ பெண்ணசைவில் நானும் விழவே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே தின் தர 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 ஹே மகிமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? நான் இங்க பாட்டி கூட வந்தேன். பாட்டி கூட வந்தியா? பாட்டி எங்க? நீ மட்டும் தான் நிக்கிற? பாட்டி உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கு. ஓ, அப்ப மேடம் மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கீங்களா? நான் விளையாடிட்டு இருக்கேன். அப்படியா? அண்ணா மகிமா எப்படி தனியா விளையாடுவீங்க? ஆமாண்ணா, பாப்பா மட்டும் எப்படி தனியா விளையாடுறது? அச்சச்சோ, திடீர்னு மகிமாக்கு என்னாச்சு? கைலு, நீ என் கூட விளையாட வரியா? அச்சச்சோ, என்னால இப்ப முடியாதே. ஷைலாத்துக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப என் கூட விளையாட வர மாட்டியா? அச்சோ, என் மகி தங்கத்து கூட நான் விளையாடாம இருப்பேனா? ஆனா அத்தைக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கே. வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விளையாடலாமா? அப்பா, அது வரைக்கும் நான் என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா? அத்தை போய் எடுத்துட்டு வந்து தரேன். வேண்டாம். ஏண்டா? ஏன் வேணான்னு சொல்ற? எனக்கு இப்ப விளையாடணும் தான் ஆசையா இருக்கு. ஹே மகிழினி, நீ என்ன பண்றீங்க? நீலா, நான் பாட்டி கூட தான் வந்தேன். பாட்டி கூட வந்தியா? உன் அம்மா எப்படி விட்டாங்க? நான் அம்மா கிட்ட சொல்லவே இல்ல, சொல்லாமலே வந்துட்டேன். எது, சொல்லாமலே வந்துட்டியா? மகிழினி, நீ மட்டும் இங்க வந்திருக்கிறது அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உன்னை அடிச்சு உரிச்சிருவாங்க. நீ மட்டும் தான் அம்மா கிட்ட சொல்லாம வந்தியா, இல்ல பாட்டியும் சொல்லாம வந்துட்டாங்களா? இல்ல, நான் மட்டும் தான் சொல்லாம வந்தேன். பாட்டி சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஓ, பாட்டி சொல்லிட்டாங்கல்ல, அப்ப சரி. அப்ப மீலா, அம்மா என்ன அடிப்பாங்களா? ஆமா, கண்டிப்பா அடிப்பாங்க. மகிழினி தான் ஒரு சேட்டை பிடிச்ச பொண்ணா இருக்கால. என்ன பண்ண? என்ன பண்ணியா பாரு, அம்மா கிட்ட சொல்லாமலே இவ்வளவு தூரம் வந்திருக்க. அப்புறம் பாட்டி கூட வந்துட்டு பாட்டி கூட இல்லாம அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்க. மீலா, நான் சுத்திட்டு இல்ல, நான் விளையாடிட்டு இருக்கேன். எப்படி, நீ மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் தனியா விளையாண்டுன்னு வை, கண்டிப்பா பூச்சாண்டி வந்து புடிச்சிட்டு போயிருவான். ஆமா, உனக்கு தெரியாதா? மகிழினி, இந்த மாதிரிலாம் தனியா வந்தேன்னு வை, கண்டிப்பா உன்னை வந்து பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிருவான். சோ இதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லாம வெளில வர்றது, பாட்டி கூட வந்துட்டு தனியா போறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? மீரா, எதுக்கடி குழந்தைய பயமுறுத்துற? ஹே ஷைலு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்தினாதான் இனிமே தனியா வராம இருப்பா. பாத்தியா, பாட்டி கூட வந்துட்டு பாட்டியை விட்டுட்டு தனியா வந்து விளையாண்டுட்டு இருக்கா. நல்ல வேலையா நம்ம கல்ல பட்டதுனால நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே இவ பாட்டுக்கு தனியா சுத்திட்டு இருந்தானா யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஹே மீரா, நம்ம என்ன வெளியூருக்கா வந்திருக்கோம்? இது நம்ம ஊரு. நம்ம ஊர்ல எல்லாம் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கடி. இது நம்ம ஊர் தான், ஆனா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் நம்ம ஊர் ஆள் கிடையாதுல. வெளியூர்ல இருந்துலாம் ஆள் வந்திருக்காங்க. சோ நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க பாரு மகிமா, இதுக்கப்புறம் நீ தனியா வந்தேன்னு வை, கண்டிப்பா உன்னை பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிருவான். மீலா, அப்படி சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? பாப்பாக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குல்ல, அப்போ இதுக்கப்புறம் தனியா போக கூடாது எங்கேயோ, சரியா? தம்பி, நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஐயா தம்பி, நீங்களா நீலாம்பரி அம்மாவோட பசங்களா? ஆமா. ஐயா தம்பி, மன்னிச்சுக்கோங்க தம்பி, நீங்க நீலாம்பரி அம்மாவோட பசங்கன்னு தெரியாம யாருன்னு கேட்டுட்டேன் தம்பி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா தம்பி, எப்ப தம்பி வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ? இல்ல இப்பதான் வந்தோம். ஐயோ தம்பி, நீங்க வந்தது தெரியாம உங்களுக்கு கவனிக்காம இருந்துரும் தம்பி, மன்னிச்சிருங்க தம்பி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா தம்பி, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? அம்மா வந்திருக்காங்களா தம்பி? அம்மாவும் வந்திருக்காங்க, ஸ்டேஜ் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஓ அப்படியா தம்பி, சரி நீங்க வாங்க தம்பி. இங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க? உங்களுக்காக ஸ்பெஷலா இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இல்ல எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்க இங்கே இருக்கோம். இல்ல தம்பி, இங்க ஒரே கிரௌடா இருக்கு, நீங்க வாங்க, நான் அந்த சைடு கூட்டு போறேன் உங்களை. இங்கெல்லாம் நீங்க உட்கார கூடாது தம்பி, வாங்க தம்பி. அதான் நாங்க சொல்றோம்ல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க இங்கே இருக்கோம். அது இல்ல தம்பி, அம்மாவுக்கு தெரிஞ்சா? அதெல்லாம் அம்மா கிட்ட நாங்க பேசிக்கிறோம். ஆமா, அங்க 2 பொண்ணுங்க நிக்கிறாங்களே, அவங்க யாரு? யார் தம்பி? அந்த குழந்தை கூட நிக்கிறாங்களே, அந்த 2 பேரா? ஆமா. அந்த பொண்ணுங்களும் இந்த ஊர் பொண்ணுங்க தான் தம்பி. சமையல் பக்கிற ராஜாவோட பொண்ணுங்க, வேலை பக்கத்துக்காக வந்திருக்காங்க தம்பி. ஓ, வேலை பக்கத்துக்கு தான் வந்திருக்காங்களா? மொபைலே, இன்னைக்கே நான் உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன்டி. அன்னைக்கு அவ்வளவு தைரியமா என் மேல சேரு பூசினல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு நான் செய்யறேன். தம்பி, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஏதாவது குடிக்கிறீங்களா தம்பி? காஃபி, டீ, ஜூஸ்? குடிக்கணும் தான், ஆனா நீங்க எடுத்துட்டு வர வேண்டாம். நான் எடுத்துட்டு வர வேண்டாமா? என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு புரியல. அந்த 2 பொண்ணுங்க வேலைக்கு தானே வந்திருக்காங்க, அவங்களை எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஆமா, உங்களை பார்த்தா அந்த கல்யாண வேலை ஃபுல்லா உங்க தலையில தான் இருக்கும் போல. நீங்க போய் வேலையை பாருங்க, அந்த பொண்ணுங்களை எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஆமா தம்பி, இந்த கல்யாண வேலை ஃபுல்லா என் தலையில தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு தப்பா போயிடுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த பொண்ணுங்கள்ட்ட சொல்லிட்டு நீங்க போய் வேலையை பாருங்க. சரி தம்பி. அம்மாடி மீரா. சொல்லுங்க மாமா. அம்மாடி, அதெல்லாம் அந்த 2 தம்பி உட்காந்துருக்காங்க பாரு. ஆமா மாமா, அவங்களுக்கு என்ன? அந்த 2 தம்பி நம்ம வீட்டு கல்யாணத்துக்காகவே சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய வீட்டு தம்பிங்க. சரி, இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நாங்க என்ன பண்றது?
அம்மாடி சொல்றத முழுசா கேளு. சரி மாமா சொல்லுங்க. அந்த 2 தம்பிங்களும் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். அவங்க கூடவே இருந்து என்னென்ன வேணும்னு பார்த்து பண்ணுங்க. எது நாங்க போய் கூட இருந்து எல்லாம் பாத்துக்கணுமா? சந்தன மாமா, நாங்க இங்க சமைக்கிறதுக்கு தானே வந்தோம். நீங்க என்ன எங்களை அவங்கள பாத்துக்கோங்க இவங்கள பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மாடி சைலஜா மீரா, உங்க அப்பா கிட்ட நான் பேசிட்டேன். உங்க அப்பா தான் சொன்னாரு, எந்த வேலையா இருந்தாலும் என் பொண்ணு கிட்ட கொடுங்க, என் பொண்ணுங்க பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. அதுக்காக இண்டிவிஜுவலா இவங்க 2 பேரை மட்டும் நாங்க கவனிக்கணுமா? ஆமா மீரா, இவங்க 2 பேரும் நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட். நான் தான் முன்னமே சொன்னேன்லமா, அவங்க பெரிய வீட்டு பசங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. அவங்க இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து என்னென்ன வேணும்னு பார்த்து பண்ணுங்க. இல்ல சந்தன மாமா, அதெல்லாம் செட் ஆகாது. நாங்க கிச்சனுக்கு போறோம், நீங்க வேற யாராச்சும் வச்சு பாத்துக்கோங்க. அம்மாடி, வேற யாரும் இந்த வேலையை பொறுப்பா பார்க்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் தான் பொறுப்பா இருந்து பாத்துப்பீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வேற எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். அந்த 2 தம்பிங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்து பண்ணுங்க. உங்க அப்பா கிட்ட நான் சொல்லியாச்சு எல்லாத்தையும். வேணும்னா நம்பலன்னா போய் உங்க அப்பா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்க. ஐயோ மாமா, நம்மலாம் இல்ல. சரி மாமா போறோம். சரிம்மா, சீக்கிரமா போங்க. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது குடிக்க வேணுமான்னு கேட்டு கொடுங்க. சரி மாமா. ஷைலு, என்னடி இது? மீரா, இப்ப எதுக்கு கத்துற? பொறுமையா பேசு. எனக்கெல்லாம் வர கோபத்துக்கு அவனுங்க வேணுங்கனே பண்ணிட்டு இருக்கானுங்கடி. ஆமாண்டி தெரியும். ஆனா என்ன பண்றது, நம்ம இங்க வேலைக்கு தானே வந்திருக்கோம். இப்ப மட்டும் மாமா சொன்ன வேலையை பாக்கலன்னு வை, கண்டிப்பா மாமா போய் அப்பா கிட்ட சொல்லுவாரு. அப்பா உடனே நம்ம கிட்ட தாம் தும்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்காக அவனுங்களுக்கு பணிவிட பண்ணணுமா நம்ம? மீரா, வேற வழி இல்லடி, பண்ணிதான் ஆகணும். வா போலாம். வா போலாம்னா மகி என்ன பண்றது? அச்சோ ஆமால, இரு நான் இசையை கூப்பிடுறேன், இசை கிட்ட விட்டுட்டு போலாம். சரி. ஏ இசை, இசை. ஷைலோக்கா? இசை, உனக்கு வேலை எதுவும் இருக்கா? ஆமாக்கா, மேரேஜ் முடிஞ்சு போறவங்களுக்குலாம் பை கொடுக்க சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி. அப்போ நீ மகியும் கூட்டு போய் அங்க உட்கார வச்சுக்கிறியா? மகியா? ஆமா, இந்த நிக்கிறா பாரு. மீராக்கா நகரு. ஏன் மகி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? சிச்சி, அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன். மகி, போய் சொல்றியா? மீரா, வாயை மூடு. ஏன் நான் எதுக்கு வாய மூடணும்? மீரா, சொல்லாத. என்ன மகி, அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தியா இல்லையா? சிச்சி, நான் சொல்லிட்டு தான் வந்தேன். மகி, நீ பேட் கேர்ள், பொய்யெல்லாம் சொல்ற. மீரா, சரிம்மா, நான் வாய மூடிக்கிறேன். சிச்சி, வா நம்ம போலாம். சரி வா. இசை, வேலை பாக்குற பிஸியில மகிய மறந்துடாத, சரியா? அதெல்லாம் இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, கூட்டு போ. ஷைலு, எனக்கு இவனெல்லாம் பார்த்தாலே கடுப்பா இருக்கு. பேசாம நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? நல்லா வீட்டுக்கு போவ, அப்பாவும் உன்னை விடுவார். இரு. என்னடி இது, இவனுங்கள்ட்டே வந்து மாட்டிக்கணும் நம்ம. என்ன பண்றது, இன்னைக்கு நாள் ஃபுல்லா இப்படிதான் இருக்கணும்னு எழுதி இருக்கு. வேற வழியே இல்ல, பண்ணிதான் ஆகணும். வா. இப்ப இவனுங்க என்ன பாடுபடுத்த போறானுங்களோ தெரியல. பாத்துக்கலாம் மீரா, இவனுங்களாம் ஒரு ஆளா? உள்ளூர்காரனுங்களே ஓட விட்டுருக்கோம், இவனுங்க வெளியூர்காரனுங்க. வா, என்னதான் பண்றானுங்கன்னு பாக்கலாம். இது மட்டும் கல்யாணம் விடாம இருந்துச்சுன்னு வை, கண்டிப்பா இவனுங்களுக்கான பாடத்தை நானே சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியும் மீரா, அதனாலதான் அவனுங்க இந்த பாடுபடுத்துறானுங்க. தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்மள சீண்டிக்கிட்டே இருக்கானுங்க. அதையும் பாக்கலாம் என்னென்னதான் பண்றானுங்கன்னு. ஆனா அவனுங்க என்னென்ன பண்றானுங்களோ அதுக்கு டபுள் மடங்கா தான் நம்ம திருப்பி கொடுக்கணும். கண்டிப்பா அவனுங்க இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள நம்ம யாருன்னு காமிச்சிடலாம், நீ கவலைப்படாத. கண்டிப்பா காட்டியே ஆகணும் ஷைலு. சொல்லுங்க சார், என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? பொறுக்கி எப்படி பேசுறான் பாரு. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. அப்படியே அவன் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் அப்படியே மூஞ்சிலே குத்தி மூஞ்ச உடச்சிடலாமான்னு தான் இருக்கு. ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்டேன், என்ன கேட்டாலும் கிடைக்குமா? கிடைக்கிற மாதிரி விஷயத்த கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நானும் கிடைக்கிற மாதிரி விஷயத்த தான் கேட்பேன். கிடைக்காத விஷயத்த கேட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? தெரிஞ்சா சரிதான். சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஹலோ, இது என்ன ஹோட்டலா? ஏதோ மெனு கார்டு எடுத்து வந்து என்ன வேணும்னு கேட்கற மாதிரி கேட்குறீங்க? நாங்களாம் இந்த மேரேஜுக்கு வந்து கெஸ்ட், ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொன்னா தானே போய் எடுத்துட்டு வர முடியும். அதுக்காக ஹோட்டல்ல கேட்கற மாதிரி ஃபார்மாலிட்டி என்ன வேணும் கேட்பீங்களா? ஐயோ சார், நான் அப்படிலாம் மீன் பண்ணி கேட்கல. ஆனா எனக்கு அப்படித்தானே தோணுது. நீங்க கெஸ்ட்டை கவனிக்கிறது ஒன்றும் சரியில்லை. ஆமா நிர்மல், இங்க கெஸ்ட்டை கவனிக்கிறது ஒன்றும் சரியில்லை. அவங்களாச்சும் என்ன வேணும்னு கேட்டாங்க, இவங்க வந்ததுல இருந்து நின்றுட்டு தான் இருக்காங்க. ஒரு ஃபார்மாலிட்டி கூட என்ன வேணும்னு கேட்கல. அப்ப ரோஹித், மாப்பிள்ளையோட அப்பாவை கூப்பிடுறான், நம்ம சொல்லிட்டு கிளம்பலாம். ஐயோ சார், இருங்க. நீங்க முதல்ல நகருங்க, நான் கிளம்புறேன். சார் சாரி சார், நான் கேட்டதுதான் தப்பு. என்ன கேட்கல? சாரி சார், நான் கேட்டதுதான் தப்பு. சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு என்னென்னமோ சாப்பிடணும்னு தோணுது, ஆனா அதெல்லாம் இங்க கிடைக்குமா? என்னென்னமோவா? ஆமா. கருவாப்பைய, இவனுக்கு இருக்க கொழுப்பெல்லாம் யாருக்குமே இருக்காது. என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சாப்பிடணுங்கிறான். வேணுங்கனே தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஹலோ, என்னங்க இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சார், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா தானே எடுத்துட்டு வர முடியும். அதான் நான் கேட்கறதுலாம் இங்க கிடைக்குமான்னு கேட்டேன். தெரியல சார், நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஹலோ, தெரியலனா என்ன அர்த்தம்? இங்க வேலை பக்கம் தானே வந்திருக்கா? ஃப்ராடு, இவனை பார்த்தாலே கடுப்பு தான் ஆகுது. கடவுளே, இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சிட்டு வந்தேன்னு தெரியல, இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். கருவாப்பையில இருடா, அவனை வச்சுக்கிறேன். என்ன சடனா சைலண்டானா என்ன அர்த்தம்? சார், எனக்கு தெரியல சார், நீங்களே என்ன வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓ அப்படியா, சரி ஓகே, எனக்கு போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரி, என்ன ஜூஸ் சார் வேணும்?
ஆரஞ்சு ஜூஸ். சார் சுகர் போட்டா சுகர் போடாமலா? சுகர் போட்டுதான். சார் ஐஸ் போடணுமா போட வேண்டாமா? ஏய் என்ன நக்கலா? ஏன் சார் என்னாச்சு? பின்ன சுகர் பண்ணுமா ஐஸ் பண்ணுமான்னு ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்கா? நான் என்ன பேஷண்டா? இல்ல சார், ஒருவேளை சுகர் பிபி எல்லாம் இருக்கான்னு கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது தானே. ஒருவேளை எனக்கு ஒண்ணுமே தெரியாம போகி நான் நிறைய சுகர் போட்டு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சுகர் அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் தலைவலி தானே சார். அதனாலதான் முன்னாடியே கேட்டுக்கிறேன். மொபைலே உனக்கு ஓவர் கொழுப்பு தாண்டி. என் கையில சிக்கிருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறியா? உனக்கு இதெல்லாம் பத்தாது. மவனே, மாட்டினது நான் இல்ல நீதான். இன்னைக்கு நான் உன்னை எப்படி வச்சு செய்யறேன்னு மட்டும் பாரு. கருவா பயலே. என்ன சார் ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கீங்க? சுகர் பிபி எதுவும் இருக்கா என்ன? சுகர் பிபி எல்லாம் இல்ல, கொஞ்சம் கொழுப்பு தான் அதிகமா இருக்கு. ஓ, கொலஸ்ட்ராலா? ஆமாமா கொலஸ்ட்ரால் தான். அப்ப கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சுகர் ஆட் பண்ண கூடாது சார். ஓ அப்படியா? ஆமா. அப்போ இனிமேல் டீ காஃபில எல்லாம் அதிகமா சுகர் போட்டு குடிக்காத. எது? என்ன சொன்னது கேட்கலையா என்ன? இல்ல, நான் எதுக்கு சுகர் போட்டு குடிக்காம இருக்கணும்? என்ன ஓவர் கொழுப்பு இருக்கிறதே உனக்கு தானே. என்ன முறைக்கிற மாதிரி இருக்கு? கருவா பயலே, என்ன ரொம்ப கடுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கடா நீ. யாருக்கு? எனக்கு கொழுப்பு இருக்கா? கொழுப்படுத்தவனே. ஹலோ உன்னதான் கேக்குறேன், என்ன முறைக்கிறியா? சேச்சா, உங்களை பார்த்து மறைக்க முடியுமா? சரி சரி, நீ முறைக்கிறியோ சிரிக்கிறியோ, போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. ஜூஸ் தானே? இருடா, உனக்கு சுகர் ஜூஸ் இல்ல சால்ட் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் சார், நான் போய் எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க சார். எனக்கு ஓவர் செட்டிங்கா இருக்கு, ஃபேனை போடு. டேய் நிர்மல், இந்த ஃபேன் ஓடலடா. எது ஃபேன் ஓடலையா? ஆமாண்டா, நான் போட்டு பார்த்தேன், ஓடல. சார் அதான் ஃபேன் ஓடல. நீங்க வாங்க, அந்த ரூம்ல ஏசி இருக்கு, அங்க போய் உட்காருங்க. நோ என்னால அங்க வர முடியாது. சரி ஓகே, அப்ப நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நான் கிளம்புறேன். ஹலோ எங்க கிளம்புற? எனக்கு வேலை இருக்கு சார், நான் வேலையை போய் பார்க்கணும். எது வேலை பார்க்க போறியா? அப்ப இங்க பாக்குறது என்ன? சார் அதான் நான் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டல, நீங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அப்புறம் சும்மாவே எவ்வளவு நேரம் இங்கேயே நிக்கிறது? எனக்கு வேலை இருக்கு. இல்ல எனக்கு புரியல, உன்னை யார் முதல்ல சும்மா நிக்க சொன்னா? அப்பா இப்ப என்னதான் சார் பண்ணுங்கிறீங்க? அதான் சொன்னல, எனக்கு ஓவர் செட்டிங்கா இருக்கு. சோ எனக்கு விசிறி விடு. எது? என்ன சொன்னது கேட்கலையா? விசிறி எடுத்துட்டு வந்து விசிறி விடுன்னு சொன்னேன். என்ன சார் காமெடி பண்றீங்களா? ஹலோ நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இல்ல சார், எனக்கு புரியல. இங்க என்ன இந்த ஒரு ஃபேன் தான் இருக்கா என்ன? இந்த ஃபேன் தாண்டி ஏசி இருக்கு, ஏர் கூலர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது நான் எதுக்காக உங்களுக்கு விசிறி விடணும்? நீ சொல்ற மாதிரி இவ்வளவு இருக்குதான், ஆனா இதெல்லாமே இங்க இல்லையே. சோ வாட்? இருக்கிற இடத்துல நீங்க தான் போய் உட்காரணும். அப்படிலாம் என்னால போய் உட்கார முடியாது. நான் இங்கதான் உட்கார்ந்துருப்பேன், நீ எனக்கு விசிறி தான் ஆகணும். நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளையோட அப்பா. ஏங்க சரி சரி பண்றேன். அது போய் விசிறி ஒண்ணு எடுத்துட்டு வா. பொறுக்கி இவன் மாதிரி ஒரு பொறுக்கி பையல நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு நான் விசிறி வேற விடணுமா? என்ன நின்னு மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? போய் விசிறி எடுத்துட்டு வா. இவன ஷைலுமா கூலாரு. இவன எப்படி பாக்கணுமோ அப்படி பாத்துக்கலாம். இந்தாங்க புடிங்க. என்ன இப்படி கொடுத்தா எப்படி வாங்குறது? எப்படி வாங்குறதுன்னு கேட்டா கையால தான் வாங்கணும். எது கேக்கல? ஐயோ, கையால தான் சார் வாங்கணும். அது எனக்கு தெரியும், ஆனா இப்ப என் கை பிஸியா இருக்கே. பிஸியா இருக்கா? ஆமா நீயே பாரு, என் கை ரெண்டும் பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. இல்ல சார், எனக்கு ஒண்ணு புரியல. கை பாக்கெட்டுக்குள்ள தானே இருக்கு. ஆமா அதான் பிஸியா இருக்கு. முவனே, நீ என்ன ரொம்ப கடுப்பேத்தி பாத்துட்டு இருக்கடா. கருவா பையலே, நான் உனக்கு இவ்வளவு தூரம் பண்றதே பெருசு. இன்னும் இவன் நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறான்னு தெரியல. ஹலோ என்ன ஜூஸ் கொண்டு வந்துட்டு இப்படி என்ன அர்த்தம்? சார் நீங்க தான் உங்க கை பிஸியா இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு கேட்டா என் கை தானே பிஸியா இருக்கு, உன் கை ஃப்ரீயா தானே இருக்கு. சோ ஊட்டி விடு. எது ஊட்ட விடணுமா? ஆமா. மீரா, இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா கண்டிப்பா இவன் ஓவர் ஆட ஆரம்பிச்சிருவான். காத்தே வரல. என்ன காத்தே வரல? என்னால இவ்வளவுதான் விசிற முடியும். அப்படியா? விசிற முடியாதா? ஆமா முடியாது. என்ன ஊட்டுவியா அப்படி? முடியாது. இதோ இங்க இருக்கு ஜூஸ். உங்க கை எப்ப ஃப்ரீ ஆகுதோ அப்ப எடுத்து குடிங்க. என்னால இதுக்கு மேல விசிற முடியாது. உங்களுக்கு அப்படி வேர்த்துச்சுன்னா இந்த ரூம்ல தான் ஏசி இருக்கு, போய் உட்காருங்க. மீரா வாடி போலாம். இவன் கெட்டுக்கு இவனுக்கு ஊட்டி விடுறது ஒண்ணு மட்டும் தான் குறைச்சல். கருவா பையன். ஹலோ ஒழுங்கா வந்து விசிறி விட்டுட்டு போ, இல்லன்னா மாப்பிள்ள அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் தான். என்னால முடியாது. யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. விக்ரம். எஸ் மாம். அந்த பேரக்மால் ப்ராஜெக்ட் என்னாச்சு? மாம் அது இன்னைக்கு தான் கரெக்ஷன் பண்ணி மூவ் பண்ணிருக்கேன். ஓகே. தென் அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக டொனேஷன் கேட்டு வந்தாங்களே, அதுக்கு செட்டில் பண்ணியாச்சா? ஆமா அதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. சரி ஓகே. ஆபீஸ்ல ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஷியாமா இட்ஸ் குட். ஓகே, எவரிதிங் இஸ் ஃபைன். ஷியாமா எவரிதிங் இஸ் ஃபைன். வெரி குட். தென் நிர்மல், ரோஹித், கிரண் இவங்கலாம் எங்க? இங்கதாமா ஹோட்டல்ல பேசிட்டு இருக்கானுங்க. ஓகே. ஓகேமா. அப்புறம் விக்ரம். ஷியாமா. இப்போ நம்ம வந்திருக்கிறது நம்மளோட பார்ட்டி ஊருக்கு. சோ எப்போதுமே 4 பேர் ஒர்க்னு இல்லாம கொஞ்ச நேரம் பார்ட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேமா ஷூர். சரி ஓகே, யூ கேரி ஆன் யுவர் ஒர்க்.
ஷியாமா ஐ see you later. ம் ஏ சாலு வா 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 வந்து புடி வா மகிமா ஓடாத நில்லு. வா வந்து புடி மகி தங்கம் நில்லுடா. மகிமா நில்லு. வா டைலோ வந்து புடி ஏ மகிமா நில்லு. டைலோ முடிஞ்சா பாப்பாவை புடி பார்க்கலாம் மகி. வா 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 ஏ மகி நில்லு. ஏ மகி. ஹா. ஹேய். சாரி மேம் சாரி. ஹே யாருக்கு வேணும் உன்னோட சாரி? இல்ல மேம் பாப்பா ஓடி வந்தாளா அதான் தெரியாம தான். வாட் தெரியாமலா? ஆர் யூ மேட்? கண்ணு என்ன இங்க வச்சிட்டு வரியா இல்ல பெரடில வச்சிட்டு வரியா? முன்னாடி இவ்வளவு பெரிய உருவமா உட்கார்ந்திருக்கே தெரியாம வந்து மோதிட்டேங்கற. மேம் நான் நிஜமாவே உங்களுக்கு தெரியாம தான் மோதிட்டேன். ஏய் வாய மூடு. என்ன இப்பதான் மனசுல 10 வயசு நினைப்பா? வயசு பொண்ணுனா அடக்க ஒடக்கமா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கணும். அதை விட்டுட்டு தாம் தோம்னு குதிச்சிட்டு இருக்க. மேம் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. ஸ்டாப் இட் ஐ சே. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் இடியட். கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது. மேம் ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்னைய வாய மூட சொல்றியா? நான் யாருன்னு தெரியுமா? ஏ முன்னாடியே குரல வசதி பேசிட்டு இருக்கா? மேம் முதல்ல நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. என் பக்கம் என்ன நியாயம் இருக்குங்கறத முதல்ல கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்காக உங்க மேல வந்து மோத போறேன்? தெரியாம வந்து மோதினதுக்கு இவ்ளோ பேசுறீங்க. ஏய் யூ நான்சென்ஸ். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என் மேல வந்து விழுந்தது இல்லாம என்னையே ஏத்து பேசுறியா? இந்த கல்யாணத்தோட சீப் கெஸ்டே நான் தான். தென் யூ ஹூ ஆர் யூ? ஐ எம் சைலஜா. இங்க குக்கிங் ஒர்க்குக்காக வந்திருக்கேன். குக்கிங் ஒர்க்குக்காக வந்துட்டு இங்க ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தியா? அப்போ ஆக மொத்தம் ஒர்க் பண்றதுக்கு வரல, ஓபி அடிக்க வந்திருக்க. முதல்ல நீ என்ன வேலைக்கு வந்தியோ அதுக்கு விசுவாசமா வேலையை பாரு. மேம் நான் ஒன்னும் இங்க ஓபி அடிக்கிறதுக்காக வரல. நான் என்னோட வேலையை தான் பாத்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அப்ப நீ வேலை தான் பாத்துட்டு இருந்த. ஆமா நீ என்ன வேலை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொன்ன? குக் பண்றதுக்காக. அப்ப நீ குக் பண்றதுக்காக வந்திருக்கனா உன்னோட வேலை கிச்சன்ல. அங்க கிச்சனை விட்டுட்டு இங்க என்ன ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்க? மேம் நான் இங்க வந்ததுக்கான காரணம் என் அக்கா பொண்ணு ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அவளை கூட்டு போலாம் தான் வந்தேன். அவ ஓடிட்டே இருந்தா. அவளை பிடிக்க வந்த போதுதான் இப்படிலாம் ஆயிடுச்சு. ஷட் அப். எனக்கு ரீசன் சொன்னாலே பிடிக்காது. எனிவே நீ எதுக்காக ஓடி பிடிச்சு விளையாண்டியோ ஐ டோன்ட் கேர். ஆனா இதுக்கப்புறம் என் கண்ணிலே பற்றாத. என்ன புரிஞ்சுதா? ஒன்னதான் கேக்குறேன் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். தென் அகைன் ஐ சே யூ நீ ஒரு வயசு பொண்ணு, அதை மறந்துடாத. இப்படியே கேர்லெஸ்ஸா ஓடி திரிஞ்சிட்டு போய் வேற ஏதாவது பசங்க மேல மோதிடாத. ஒழுங்கா அடக்க ஒடுக்கமா பொண்ணா ஒரு இடத்துல உட்காரு. புரிஞ்சுதா? யா மேம் புரிஞ்சுது. ஓகே கிளம்பு.